கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட நிலையில் இன்றும் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், பக்தர்களுக்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, முழு விவரங்கள்? பத்மநாபன் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைக்காக நடை என்பது கடந்த மாதம் 30ஆம் தேதி மாலை திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரையிலும் நாள் ஒன்றுக்கு கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினம் மட்டும் 98,425 பக்தர்கள் தரிசனம் என்பது செய்திருக்கின்றனர். நேற்று முன்தினம் பார்க்கும்போது 1 லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் தரிசனம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று இன்றும் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்து காண முடிகிறது. குறிப்பாக சன்னிதானத்திலிருந்து மதக்கூட்டம் பகுதி வரையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் நீண்ட வரிசையில் சுமார் ஒரு 6 மணி நேரம் பக்தர்கள் நின்று தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வரும் நாட்களை பார்க்கும்போது அந்த விடுமுறை நாட்கள் என்பதால் மேலும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி வரும் 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜை என்பது நடைபெற இருக்கும் நிலையில் அந்த நாட்களில் வரையிலும் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நிலக்கல், பம்பை போன்ற பகுதிகளிலிருந்து பக்தர்களின் அந்த அவர்களை தீவிரமாக கண்காணிக்கப்பட்ட பிறகே உள்பகுதிக்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கு அவர்களுக்கு தேவையான பிஸ்கட், உணவு போன்ற வகைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு குடிநீர் போன்ற பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்களை தரிசனம் என்பது மேற்கொண்டு வருவதால் அவர்களை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே மண்டல பூஜையின் போது 2 முறை நெரிசல் என்பது ஏற்பட்டது. அதே போன்று நெரிசல் ஏற்படாதவாறு ஒவ்வொரு பகுதிகளிலும் போலீசார் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அந்த கண்காணிப்பு வலயத்துக்குள் நின்றவாறு ஒவ்வொரு பக்தர்களும் தீவிரமாக தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். 18ஆம் படியை பொறுத்த அளவில் 1 மணி நேரத்துக்கு 4000த்துக்கு அதிகமான பக்தர்கள் 18ஆம் படி ஏறி தரிசனம் செய்யும் அளவுக்கு தற்பொழுது அந்த கூட்ட நெரிசல் என்பது ஒருபுறம் இருந்து வருகிறது. இருப்பினும் போலீசார் மிகவும் வேகமாக பக்தர்களை அந்த 18ஆம் படி அந்த கடந்து செல்லும் ஏற்பாடு என்பது அவர்கள் தீவிரமாக செய்திருக்கின்றனர். இதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். பத்மநாபன், காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.